வணக்கம் மக்களே, நீங்கள் கேட்டு கொடுப்பது வாழ்வின் புதிர் லைவ் சீரீஸ். அனைவரும் நலமாக இருக்கீங்களா? என்னைக்காவது நீங்கள் இந்த கோட்டை அக்ராஸ் பண்ணியிருக்கீங்களா? ரைட் பீப்புள், ராங் டைமிங், yet why do I destined to be together? சரியான ஆள் தவறான நேரத்தில் ஏன் கடவுளை என்னை அவங்களே என் வாழ்க்கையில் பார்க்க வைத்தாய். இந்த கோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நேரத்தில் நம்ம லைஃப்பில் வரும்போது இந்த மாதிரி தாட்ஸ் நம்ம மைண்டில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லக்கி இல்லைல்ல, ஏன் இந்த பர்சன் லைஃப்பில் இவ்வளோ மெமரிஸ் கொடுத்தாங்க, இவ்வளோ நல்ல விஷயம் நம்ம லைஃப்பில் பண்ணுவாங்க, ஏன் நம்ம லைஃப்பில் எப்போவுமே நம்ம கூட இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனாக போகுது அப்படின்ட்டுன்னு. இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸை நான் சொல்லட்டா? நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு சில விஷயத்துக்கு நிறைய ஏங்குவோம். அது அட்டென்ஷனாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், கேராக இருக்கலாம், ஏன் சில விஷயம் நம்ம லைஃப்பில் பண்ணும்போது நம்மளை பற்றி பெருமையாக பேசுகிற நேரங்களாகவும் இருக்கலாம். ஆனால் அப்போ தான் நம்மளுக்கு சடனாக ஒரு பர்சன் பட்டர்ஃப்ளை மாதிரி பட்டாம்பூச்சி மாதிரி நம்ம லைஃப்பில் வருவாங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்பே நமக்கு வேண்டியது இந்த ஏக்கத்தை எல்லாத்தையும் தீர்ப்பாங்க. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு, என்ன மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்பில் ஃபுல்லாக செய்கிறாங்களே அப்படின்னு நமக்கு தோணும். இப்போது நீங்கள் லவ்வை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? அது எப்படிங்க சொல்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? சிம்பிளாகவே சொல்லலாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் நிறைய விஷயத்துக்கு ஏங்குவீங்களா? அப்போ அந்த பர்சன் உங்ககிட்ட அந்த ஏங்குற விஷயத்த கொடுப்பாங்களா? அப்போ கொடுக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஏகின விஷயத்து மேலே பயங்கர அட்டாச்ட் ஆகிடுவீங்க. ஸோ அந்த பர்சன்கிட்ட நீங்கள் ஒரு கிராட்டிடியூட் காட்டணுக்காக அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அட்மையர் பண்ணுவீங்க. அவங்க கொஞ்சமாக செஞ்சாலும் நிறையா பண்ண மாதிரி அப்படி தாங்குன்னு தாங்குவீங்க. ஏன்னா அதுக்கு பதிலாக தான் லவ் அப்படின்னு ஒரு வேர்ட் வரும். அவங்க கொடுக்குற விஷயத்த மேலே நீங்கள் அட்டாச்ட் ஆகுறீங்க. அதை நீங்கள் நன்றி கடனாக ஒரு கிராட்டிடியூடாக அந்த பர்சனை ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுறீங்க. அண்ட் இதில் தான் நிறைய டைமில் அவங்க பண்ணுற நிறைய ரெட் ஃப்ளாக்ஸை நம்ம நெக்லைட் பண்ணிடுவோம். பரவாயில்ல, நமக்கு இவ்வளோ செய்கிறாங்க, இந்த விஷயத்த கூட நம்ம பொறுத்து போக மாட்டோமா அப்படின்னு ஆயிரும். ஏன்னா அதே சமயத்தில் அந்த பர்சன் லைஃப்பில் சில சிச்சுவேஷன்கள் நேரங்கள் மாறும் போது அவங்க நம்ம லைஃப்லேயே இருப்பாங்க, இல்லை நம்ம லைஃப்லேருந்து விட்டு போயிடுவாங்க. அப்போ போகும்போது நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டுன்னு. அப்போ அந்த நேரத்தில் நம்ம யாரை ப்ளேம் பண்ணுறது? அவங்களையா இல்லை நம்மளையா? இது என்ன உங்களை சிம்பிளாக சொல்லணும்னா, சிலன்னு ஒரு கதல் படம் தான். எனக்குமே சூர்யாவுக்கு இன்னொரு லைஃப் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிற இடத்துல பூமிகாவுக்கு தனியாகவே இருக்காளே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கீங்க. பட் நம்மளோட லைஃப்பில் சில விஷயம் ஏன்னு நமக்கு தெரியாது, ஏன்னு கேட்காதீங்க. பட் பிலீவ் மீ, எவ்ரி திங் ஹேஸ் இட் ஓன் பேஸ். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் பூமிகா அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வாழ்ந்துருப்பாங்க. அந்த சிச்சுவேஷனால் அவங்களோட தாட்ஸை போட்டு வெளியூர் போய் அவங்க லைஃப்பை அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. அதே சமயத்தில் சூர்யாவுக்கு சரியான ஹாட் டெம்பர்ட், பட் அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச்ட் ஹிம் அ லாட். அவரோட கேரியர், அவரோட தாட்ஸ், மித்தவங்களுக்காக யோசிக்கிற தன்மையிலேருந்து இது எல்லாமே அவருக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு. ஸோ ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்திருந்தா அந்த படத்தில் காட்டுற அந்த கப்புள்ஸ் மாதிரி இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ தெரியாத ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இப்போ இருக்கிற நிலமை, விச் இஸ் எல்லாத்துக்கும் ஃபேமிலி, லவ், ரிலேஷன்ஷிப் அது இதுன்னு இருந்தால் தான் கம்ப்ளீட்னு கிடையாது. ஆனால் இப்போது நம்ம இருக்கிற நிலமை நம்மளுக்கு பிளெஸ்ஸிங்கான ஒரு நேரம் தான். விச் மீன் we are lucky to have this time in our life in this moment. லைஃப் இட் செல்ஃப் அ ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் எல்லா எலிமெண்ட்ஸில் பார்த்தா. ஸோ உங்கள் லைஃப்பில் மீண்டும் ஏதாவது ரிப்பீட்டிட்டிவாக நடக்குதுன்னா உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணி கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்களை யாரோடய கம்பேர் பண்ணாதீங்க. நோ எக்ஸ்பெக்ட் திங்ஸ் லைக் அதர்ஸ். உங்கள் லைஃப், whatever your life is your life path. ஸோ நீங்கள் உங்கள் பாத்தில் இருக்கும் போது தான் உங்களுக்கு டெஸ்டினைட் பண்ண விஷயம். You will meet the right person at the right timing. யோசிச்சு பாருங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசலாம். லைஃப் ரீபிராண்ட். சைனிங் ஆஃப். அன்புடன் உங்கள் தாரா.